எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க, அடுத்து இன்றைய பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற மற்றொரு முக்கியமான விவகாரமாக இருப்பது இந்த மாகாண சபை தேர்தல் வேண்டும் என்பதாக தமிழ் கட்சிகள் இப்போது ஒன்றாக அறிவித்திருப்பதான ஒரு செய்தியும் இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. மாகாண சபை தேர்தலை உடன் நடத்த வேண்டும், தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதன் மூலம் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை எடுக்க முடியும் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தற்போது இரா சாணக்கியினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பான தனிநபர் பிரேரணையானது ஏற்கனவே 2023 தேசிய மக்கள் சக்தியினால் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட தனிநபர் பிரேரணையாகும். எனவே காலத்தை இழுத்தடிக்காமல் அதனை உடனடியாக நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை பார்க்கலாம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதன்படி அமைச்சு மட்டத்தில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவினால் 2017 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட மூலம் மற்றும் மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பில் 2019 மற்றும் 2023 ஆண்டுகளில் எம்ஏ சுமந்திரனால் முன்வைக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை என்பன தொடர்பில் விசேட கவனம் செலுத்த ஆராய்ந்து வருகின்றோம். இது குறித்து சகல தரப்பினரோடும் வெளிப்படைத்தன்மையோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபேரத்ன கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை 3 வருடங்களுக்கு பிற்போட்டிருக்கும் நிலையில் சுமார் 6 வருடங்களாக இயங்காமல் இருக்கும் மாகாண சபைகளை அரசியலமைப்பின் பிரகாரம் இயங்கச் செய்வதற்கு ஏற்றவாறு மாகாண சபை தேர்தலையேனும் உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அது மாத்திரமின்றி மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் சிறியதொரு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அதனை காரணம் காட்டி தேர்தலில் தாமதப்படுத்தக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதேபோன்று மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பில் 2019 ஆண்டு தான் சமர்ப்பித்த தனிநபர் பிரேரணை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் விளைவாக வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவும், இருப்பினும் 2023 ஆண்டில் மீண்டும் அதனையே தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பித்ததாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2023 சமர்ப்பித்த மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தம் குறித்த தனிநபர் பிரேரணை முதலாம் வாசிப்பை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. அதனையடுத்து உயர்நீதிமன்றத்தினால் குறிப்பிடப்பட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் 2ஆம் வாசிப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் பிரேரணை தேசிய மக்கள் சக்தி உள்ளடங்களாக சகல தரப்பினதும் ஆதரவோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 3ஆம் வாசிப்பு நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் விளைவாகவே அப்போது பிரேரணை நிறைவேற்ற முடியவில்லை. இவ்வாறு பின்னணியில் அந்த பிரேரணையை தற்போது இரா சாணக்கியினால் சமர்ப்பிக்கப்பட்டதன் காரணமாக அது குறித்து மீண்டும் புதிதாக ஆராய வேண்டிய அவசியமில்லை, மாறாக அதனை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல ஸ்ரீதரன் அவர்கள் கருத்து வெளியிட்ட போது இது குறித்து அவர் தெரிவித்த கருத்து, மாகாண சபைகள் இயங்கினால்தான் அவை செயற்திறன் மிக்கவை என்றோ அல்லது அவற்றால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றோ ஏதேனும் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். எனவே ஆகையினால் தாமதமின்றி மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல சித்தார்த்தன் அவர்கள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இந்த விடயத்தில் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தமோ அல்லது அதனூடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகளோ தமிழர்களுக்கு முழுமையான அரசியல் தீர்வு அல்ல என்பதே சகல தமிழ் தேசிய கட்சிகளிலும் பொதுவான நிலைப்பாடு என சுட்டிக்காட்டிய ஃப்ளட் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், இருப்பினும் அதனை கைவிடுவது தற்போதுள்ள அற்ப சொற்ப அதிகார பரவலாக்கத்தையும் இல்லாமல் செய்துவிடும் என்றும் எச்சரித்தார். அவ்வாறு மாகாண சபைகளை முழுமையாக இல்லாமல் செய்வதற்கே சிங்கள தேசிய கட்சிகள் விரும்புவதாகவும், எனவே அதற்கு இடமளிக்காமல் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்துமாறும் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டியது அவசியம் என்றும் சித்தார்த்தன் அவர்களும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை